மறைமலை நகரில் மீண்டும் உற்பத்தியை தொடங்குகிறது போர்டு நிறுவனம். 3250 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தற்போது முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்தாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணனிடம் கேட்கலாம். கண்ணன், கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக கடந்த 1999ஆம் ஆண்டு போர்டு இந்தியா நிறுவனமானது 1700 கோடி முதலீட்டில் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் தொழிற்சாலையை முன்னாள் முதல்வர் மறைந்த கலைஞர் கருணாநிதியால் திறந்து வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2009ஆம் ஆண்டு தொழிற்சாலையானது விரிவாக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் பல்வேறு காரணங்களால் இந்த தொழிற்சாலையானது 2021ஆம் ஆண்டு இந்தியாவில் தனது உற்பத்தியை நிறுத்தி இந்தியாவை விட்டு வெளியேறுது. மேலும் குஜராத்தில் உள்ள உற்பத்தி மையத்தை டாடா நிறுவனத்துக்கு மாற்றியது. இந்நிலையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தொழில் முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சென்றிருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிகாகோவில் போர்டு நிறுவனத்தின் தலைவர் கே கார் மற்றும் துணைத் தலைவர் மேத்யூ ஆகியவற்றை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் கார் உற்பத்தியை மீண்டும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் உலகளாவிய திறன் மையத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்நிலையில் போர்டு நிறுவனமானது தனது உற்பத்தி பிரிவை மீண்டும் தொடங்குவதற்கான விருப்ப கடிதத்தை தமிழ்நாடு அரசிடம் வழங்கியிருந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த போர்டு தொழிற்சாலையை இயக்குவதற்கான பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் தமிழ்நாடு அரசுக்கும் போர்டு நிறுவனத்துக்கும் இடையில் நடைபெற்றது. இந்நிலையில் அந்த அனைத்து பேச்சுவார்த்தைகளும் முடிந்து இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்தாகி உள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் சுமார் 3250 கோடி முதலீட்டில் தொழிற்சாலை இயக்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமானது சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாகி உள்ளது. ஆண்டுக்கு 2.50 லட்சம் இன்ஜின்களை தயாரிக்கும் வகையில் தொழிற்சாலையானது அமைக்கப்பட உள்ளது. தொழிற்சாலை மூலம் 600 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி தொழிற்சாலையை மறுகட்டமைப்பு செய்வதற்கான அனைத்து பணிகளும் முடிந்து 2028 அல்லது 2029ஆம் ஆண்டு தொழிற்சாலையில் புதிய வகை இன்ஜின்கள் உற்பத்தி செய்வதற்கான பணிகள் தொடங்கும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.